பஞ்சவடி திருத்தலத்தில் உறையும் எங்கள் முருகா, மயில் வாகனனே மனக்குறையை தீர்க்கவா, கோதாவரி பாயும் குளிர்ச்சோலையிலே கார்த்திகேயா உன் அருள் வேண்டும் ஐயா, கார்த்திகேயா உன் அருள் வேண்டும் ஐயா. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நாசிக் பஞ்சவடி கார்த்திக் சுவாமி திருக்கோயில் ஆன்மீக பேரமைதியின் சங்கமம். மகாராஷ்டிர மாநிலத்தின் வரலாற்று புகழ்மிக்க நாசிக் மாநகரில் கோதாவரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள பஞ்சவடி கார்த்திக் சுவாமி திருக்கோயில் பாரதத்தின் தொன்மையான கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகச் செழுமையின் அடையாளமாக திகழ்கிறது. சிவபரம்பொருளுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் மகனாகத் தோன்றிய செவ்வேள் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இத்தலம் நாடெங்கிலும் உள்ள பக்தர்களை தன்வசம் ஈர்க்கும் ஒரு புனித பூமியாக விளங்குகிறது. இக்கோயில் அமைந்துள்ள பஞ்சவடி திருத்தலம் இராமாயண காவியத்துடன் பின்னி பிணைந்த பெருமை கொண்டது. ஸ்ரீராமபிரான், அன்னை சீதை மற்றும் இளவல் லட்சுமணனுடன் வனவாச காலத்தின் பெரும் பகுதியை இங்கு கழித்ததாக கருதப்படுகிறது. பஞ்ச் என்றால் 5, வதி என்றால் ஆலமரம். இப்பகுதியில் செழித்து வளர்ந்த 5 புனிதமான ஆலமரங்களின் நினைவாக இப்பெயர் பெற்றது. இராமாயண தொடர்புடைய இந்த மண்ணில் கார்த்திகேய பெருமான் கோயில் கொண்டிருப்பது இப்பகுதியின் ஆன்மீக அதிர்வுகளை மேலும் பலப்படுத்துகிறது. பக்தி பசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா நாசிக்கில் இருக்க பஞ்சவடி அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கோம். இந்த இடம் இங்கே ரொம்ப பெருமை வாய்ந்த காலாராமர் மந்திர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி நகரத்தார்களால் கொண்டாடப்படுகின்ற கார்த்திக் சுவாமி மந்திரில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். நம்ம இங்கே இந்த கார்த்திக் சுவாமி மந்திரில் இந்த முருகன் இங்கே உள்ள மக்களாலும் பாம்பேயில் வசிக்கிற நகரத்தார்களாலும் நமது காசி சத்திரம் அவர்களுடைய மேற்பார்வையாலும் நன்றாக பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. நாங்களாம் பாம்பே நகரத்தாஸ், பாம்பேயில் வசிக்கிறோம். நாங்கள் பாம்பே இங்கேருந்து ஒரு 190 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே பாம்பே நகரத்தார்களால் 4 ஃபங்க்ஷன்கள் தொடர்ந்து வருஷமாக நடத்தப்பட்டு வருகிறது. பங்குனி உத்திரம், அதுபோக தைப்பூசம், அதுபோக வைகாசி விசாகம், அதுக்கப்புறம் சஷ்டி. இந்த நாளும் நமது மும்பையில் வசிக்கின்ற நகரத்தார்களால் இங்கு நமது இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக பால்குடங்கள், காவடிகள் எடுத்து நமது கார்த்திக் சுவாமியை வழிபடுவது வழக்கமாக இருக்கின்றது. பாம்பேயில் வசிக்கும் அனைத்து நகரத்தார்களுக்கும் எப்படி நமது தமிழ்நாட்டில் பழனியோ அது மாதிரி மகாராஷ்டிராவில் வசிக்கும் எங்கள் அனைவருக்கும் இதுதான் பழனி, இதுதான் எங்களுக்கு முதல் படை வீடு. நாசிக் பஞ்சவடி கார்த்திகேயா, உன்னை காண்பேன கனவிலும் நினைத்ததில்லை, ஈர்த்து என்னை ஆண்டு கொண்ட ஈசனின் மைந்தா, உன் அருள் என்றும் தா. பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் லக்ஷ்மணன். என்னுடைய ஊர் தேவகோட்டை. நான் இங்கே கார்த்திக் சுவாமி கோயிலில் கடந்த 6.5 வருடங்களாக நான் இங்கே இருக்கிறேன். இங்கே சுவாமிக்கு பூஜை செய்வது அனைத்தும் மேற்பார்வை பார்ப்பதும் நான் தான். காசி சத்திரம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறது. இங்கே கார்த்திகேயன் இது கிட்டத்தட்ட 200 வருட கோயில். எங்களுடைய முன்னோர்கள் 200 வருடங்களுக்கு முன்னால் இந்த இடத்தை வாங்கி இங்கே சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த சுவாமி கார்த்திகேயன். இது நாசிக்கில் பஞ்சவடியில் இருக்கிறது. பஞ்சவடியில் கோதாவரி கரைக்கு அருகில் இருக்கிறது. இங்கு அனைத்து விசேஷங்களும் தமிழ்நாட்டைப் போலவே உண்டு.
மாதம் 2 சஷ்டி, ஒரு கார்த்திகை, தைப்பூசம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி 6 நாள், இவை அனைத்தும் மிக மிக பிரம்மாண்டமாக நடக்கும். மாதம் 2 சஷ்டி, ஒரு கிருத்திகை, 16 அபிஷேகம், 250-300 பேருக்கு அன்னதானம் மாதம் நடக்கிறது. இது எல்லாம் விட கார்த்திக் பூர்ணிமா என்ற ஒரு மிகப்பெரிய விசேஷம் இங்கே நாசிக்கில் நம்மளுடைய கோயிலில் உண்டு. இது வந்து ஐப்பசி மாதம் கார்த்திகையும் பௌர்ணமியும் கூடி வரும் பொழுது லக்ஷ்மியும் குபேரரும் இங்கு வருவதாக ஐதீகம். அப்பொழுது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரவு பகலாக 3 நாட்களுக்கு மக்கள் கியூவில் நின்று இங்கு வந்து சுவாமியை தரிசனம் செய்வார்கள். சுவாமியை 1 நிமிடம் 2 நிமிடம் தான் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு கூட்டங்கள் இருக்கும். அப்பொழுது நம்ம கோயிலில் ஒரு 10 ரூபாய் நோட்டும் 2 லட்டும் பிரசாதமாக கொடுப்போம். மகாராஷ்டிரா பெண்கள் 90% பெண்கள் அந்த நாட்கள் மட்டும்தான் கோயிலுக்கு வருவார்கள். அவர்களை பொறுத்தவரை கார்த்திகேயன் மற்ற நாட்களில் உக்கிரமாக இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 நாட்கள் லக்ஷ்மியும் குபேரரும் வருவதால் சுவாமி சாந்தமாக இருக்கிறார் என்று பெண்கள், திருமணமான பெண்கள், திருமணம் ஆகக்கூடிய பெண்கள் வருவதை தவிர்த்து விடுகிறார்கள். இப்பொழுது இந்த 6 வருடங்களாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இருக்கிறோம். இப்பொழுது கிட்டத்தட்ட 50% பெண்கள் இங்கு வருகிறார்கள், தினசரி தரிசனம் பண்ணுகிறார்கள். மகாராஷ்டிரா மக்கள் கார்த்திகேயனுக்கு மிகவும் பக்தி செலுத்துகிறார்கள். வீட்டிற்கு ஒரு ஆம்பளை பிள்ளையாவுக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் கண்டிப்பாக இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட 60-70% வீடுகளில் கார்த்திக் என்ற பெயர் இங்கே இருக்கும். அந்த அளவுக்கு இவர் வந்து கேட்டதை கொடுக்கும் தெய்வம். பழனி தண்டாயுதபாணி தான், இங்கே தண்டாயுதபாணி கோயில் தான் நம்ம எழுதியிருக்கிறோம். ஆனால் இங்கு கார்த்திகேயன் பேர், இங்கு அவர் பிரம்மச்சாரி. இங்கு விநாயகருக்கு 2 மனைவி, இங்கு கார்த்திகேயன் பிரம்மச்சாரி. நான் இங்கு வருபவர்களுக்கு கார்த்திகேயனுக்கு திருமணமாக இருக்கிறது, கார்த்திகேயனுக்கு 2 மனைவி, தெய்வயானை, வள்ளியம்மை, ஒன்று இச்சாசக்தி, இன்னொன்று கிரியாசக்தி, சுவாமி ஞானசக்தி, இதையெல்லாம் விளக்கி சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மாற்றி வருகிறேன். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். இங்கு கேட்டதை கொடுப்பார்கள் மராட்டிய மக்கள். சஷ்டிக்கோ கிருத்திகைக்கோ அன்னதானத்திற்கு நம்ம என்ன பொருள் கேட்டாலும் கொண்டு வந்து கொடுப்பார்கள். மிகவும் சக்தி வாய்ந்தது. இங்கு வந்து கொரோனா பீரியடில் மகாராஷ்டிராவில் இந்த கோயில் மட்டும்தான் நடை திறந்திருந்தது. மகாராஷ்டிராவில் வேறு எந்த விசேஷமும் கிடையாது, எந்த கோயிலும் திறக்கவில்லை. கோயிலில் ஐயர்கள் மட்டும் இருந்து அவர்கள் பூஜை ஒரு 2 பேர் 3 பேர் இருந்து பண்ணுவார்களே ஒழிய பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இங்கு பொதுமக்கள் வந்து தரிசனம் செய்து விட்டு போவதற்கு ஸ்பெஷல் பர்மிஷன் இருந்தது. அதே மாதிரி கோவிட் டயத்தில் எந்தவித திருவிழாவும், ராமநவமியோ இங்கே சிவாஜி மகாராஜ் சிவ ஜெயந்தி என்று கொண்டாடுவார்கள். மிகவும் மிகவும் அவரை ரொம்பவும் போற்றுவார்கள். அந்த சிவ ஜெயந்தியே இங்கு நடக்கவில்லை. ராமநவமி இல்லை, ஷீரடி இல்லை, திரிகம்பேஸ்வர் இல்லை. ஆனால் நம்முடைய கோயிலுக்கு கார்த்திக் பூர்ணிமாவிற்கு நானும் இங்கு காரைக்குடியில் உள்ள நாசிக் அண்ணாமலை இங்கு இருக்கிறார்கள், இருவரும் போய் கலெக்டரை சந்தித்தோம். கலெக்டரை பார்த்து அதற்கு பர்மிஷன் கேட்டோம். கலெக்டர் வந்து 6 இடங்களில் பேனர் வையுங்கள், கோயில் திறக்க மாட்டோம் என்று வையுங்கள், கோயில் திறக்க மாட்டோம் என்று வையுங்கள், வேண்டுமென்றால் லைவ் ரிலே முடிந்தால் காட்டுகிறோம் என்று வையுங்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி 6 இடங்களில் பேனர் வைத்தோம். வைத்துவிட்டு வந்து இங்கே தேங்காய் பிரார்த்தனை மிகவும் விசேஷம். சுவாமிக்கு ஒரு தேங்காய் வைத்தோம். சிறிது நேரத்தில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து இன்ஸ்பெக்டர் வந்து 10 பேராக நாங்கள் அனுப்புகிறோம், இந்த பக்கம் 10 போலீஸ் போடுறோம், பின்பக்கம் 10 போலீஸ் போடுறோம், நீங்கள் திறந்து விடுங்க, பொதுமக்கள் தரிசனம் பண்ணட்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கோவிட் டயத்தில் தரிசனம் பண்ணிய திருத்தலம் இது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் கார்த்திகேயன். நீங்களும் ஒரு முறை வாருங்கள், கார்த்திகேயனை தரிசனம் செய்யுங்கள், உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை வேண்டுபவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், வேலை கேட்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும், வீடு வாகனம், கொடுத்த கடன் வராத கடன் திரும்ப வரும். அந்த அதிசயம் எல்லாம் இங்கு நடந்திருக்கிறது. பேசாத பிள்ளை இங்கே பேசியிருக்கிறது. ஏன்னால் இங்கு அபிஷேக தேன் கொடுப்போம். அந்த தேனை ஒரு சொட்டு பிள்ளைகள் நாக்கில் வைத்தால் போதும், எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகும். இது கண்கண்ட உண்மை. ஒரு நடை வந்து தரிசனம் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். பங்குனி உத்தரப் பெருவிழாவின் சிறப்பான தொடக்கமாக முதல் நாள் மாலை தெய்வீக தமிழிசையோடு விழா அரங்கேறியது. தொடக்க நிகழ்வாக
பாம்பே நகரத்தார் குழுவினரின் உணர்ச்சிகரமான திருப்புகழ் பாராயணம் நடைபெற்றது. அருணகிரிநாதரின் வரிகள் சபையை முருக பக்தியில் நனைத்தன. அதனைத் தொடர்ந்து ராயவரம் ஓம் சக்தி கண்ணன் குழுவினர் வழங்கிய இன்னிசை பக்தி பாடல்கள் விழாவிற்கு மேலும் மெருகூட்டி பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தினர். दीपमंगल ज्योति नमो नमः, दूय अंबल लीला नमो नमः, देवकुंजरी पागा नमो नमः, अरुள் தாராய். நாசிக் பஞ்சவடி கார்த்திக் சுப்பிரமணிய சுவாமிக்கு இப்போ வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வந்து பங்குனி உத்திரத்துக்காக காவடி எடுக்கிறக்காண்டி பாம்பே நகரத்தார்கள் எங்களை இசைந்துள்ளார்கள். எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு இந்த கார்த்திக் சுப்பிரமணியாவுக்கு விசேஷமாக சொல்கிறாங்க இங்கே இருக்க மேனேஜர். அதனால் நீங்களும் ஒரு முறை வந்து நாசிக் வந்து பாருங்கள். காசிக்கு போகிற மாதிரி இங்கே கார்த்திக் சுப்பிரமணியாவையும் வந்து நீங்கள்லாம் தரிசனம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு இதான் முதல் தவணை. அதனால் ஓவியமாக சொல்கிறாங்க முருகனை. பழனி தண்டாயுதபாணி மாதிரி இங்கே கார்த்திக் சுப்பிரமணியன் எல்லாருக்கும் அருள் பாலித்து வராருன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம பாம்பே நகரத்தார்கள் இதை வந்து திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புள்ளிகள் கம்மியாக இருந்தாலும் ஓவியமாக வரையறுக்கிறாங்க. நல்ல உபசரணம். அதனால் நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்ப வந்து இந்த கார்த்திக் சுப்பிரமணியனோட அருளாசியை பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பங்குனி உத்தர பெருவிழாவின் மங்களகரமான தொடக்கமாக நாசிக் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்திலிருந்து பக்தர்கள் பக்தி பாடல்கள் முழங்க புறப்பட்டனர்.
மாயலும் அகப்பகை புறப்பகை ஆரவார மாயலும் அகப்பகை புறப்பகை வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் புனிதமான கோதாவரி ஆற்றின் கரையில் வீற்றிருக்கும் சிவத்தலத்தை அடைந்து அங்கு காவடிகளை சமர்ப்பித்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. புனித நீர்நிலையின் கரையில் பால் குடங்கள் நிரப்பப்பட்டு அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட பக்தர்கள் கார்த்திக் சுவாமியின் திருக்கோயிலை சென்றடைந்தனர். அதிகாரகர்த்தன் அதோ அப்படி என்றால் ஐங்கரன் கிளைய ஆறுமா முகவன் பள்ளி புதல்வன் புயத்தோன் பள்ளி தெய்வானை அரமகில் குழந்தன் தேவர் கொடியோன் ஜீவா கணத்தோன் கருணாகராட்ச அலங்காரன் தலைவனுக்கு கார்த்திக் சுவாமிக்கு செந்தே கரையினில் சமரிட்டு வென்றாய் செந்தாமல் மகனே வடிவேலா இந்தைகள் செய்தாய் தீரவள் தந்தாய் சுவாமிமலை நாதனுக்கு அரகரோகரா சுவாமிமலை நாதனுக்கு அரகரோகரா திருச்செந்தூர் வேலனுக்கு அரகரோகரா திருச்செந்தூர் வேலனுக்கு அரகரோகரா பழனி நாதனுக்கு அரகரோகரா பஞ்சவடி முருகனுக்கு அரகரோகரா சிவசக்தி வடி வேலனுக்கு அரகரோகரா சிவசக்தி வடி வேலனுக்கு அரகரோகரா அரகரோகரா முருகா அரகரோகரா அரகரோகரா முருகா அரகரோகரா அரகரோகரா முருகா அரகரோகரா அரகரோகரா முருகா அரகரோகரா கந்தனுக்கு அரகரோகரா முருகனுக்கு அரகரோகரா குமரனுக்கு அரகரோகரா வேலனுக்கு அரகரோகரா ஆண்டிக்கு அரகரோகரா அப்பனுக்கு அரகரோகரா சுப்பனுக்கு அரகரோகரா இடும்பனுக்கு அரகரோகரா கடம்பனுக்கு அரகரோகரா கந்தனுக்கு ஜெயதி சண்முகம் ஜெய ஜெயதி சண்முகம் ஜெயதி சண்முகம் ஜெயதி சண்முகம் வந்து சேர்க நலமெல்லாம் வந்து சேர்க நலமெல்லாம் சிவசுதம் குகம் ஜெய ஜெயதி சண்முகம் கை கொடுக்கும் மன்னவள் மன்னவனின் மாமலையின் மந்திரங்கள் கொடுக்கின்ற உள்ளவன் மந்திரங்கள் கொடுக்கின்ற உள்ளவன் பங்குனி உத்திர பெருவிழாவில் பக்தர் ஒருவர் காவடி சமர்ப்பணத்தின் போது முருகப்பெருமானின் எழில் கொஞ்சும் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத் தமிழ் பாடினார். பிள்ளைத் தமிழை பாட பாட பக்தி பரவசம் மேலோங்கி உள்ளம் உருகியது. சொல்லொனா உணர்ச்சியால் தழுதழுக்க கண்கள் தானாகவே பனித்தன. பாடும் அடியாரின் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த தூய்மையான அன்பைக் கண்டு கார்த்திக் சுவாமியும் மனம் மகிழ்ந்து காவடியை ஏற்று அருளாசி வழங்கினார்.
பக்தியும் தமிழும் இணைந்த அந்த தருணம் அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் ஆன்மீக அனுபவமாக அமைந்தது. எம்புலகு வேண்டிடும் பொருள் அன்று இவர்க்கு மற்ற அழியா வீடும் தரக்கடவன் மற்ற அழியா வீடும் தரக்கடவன் இவனுடன் அம்புலி ஆடவாவே இவனுடன் அம்புலி ஆடவாவே அழகு மொழி கந்தபுரி தடையவர் கந்தனுடன் அம்புலி ஆடவாவே அழகு மொழி கந்தபுரி தடையவர் கந்தனுடன் அம்புலி ஆடவாவே. வேல்முருகனுக்கு தங்களின் நேர்த்திக் கடனான காவடிகளை செலுத்தியும் குடம் குடமாக பாலாபிஷேகம் செய்தும் அந்த பரம்பொருளை குளிரச் செய்து மனமுருகி வேண்டினர். நாசிக் பஞ்சவடி க்ஷேத்ரவாசா கார்த்திகேயா எங்கள் குலம் காக்கவா கோதாவரி பாயும் புண்ணிய பூமி மயில் ஏறும் எங்கள் ஞானச்சாமி பால் குடம் எடுத்து வந்தோம் காவடி சுமந்து வந்தோம் உன்னை காண கடல் கடந்து வந்தோம். கார்த்திகை பௌர்ணமி ஒளி வீசும் நேரம் காண்பவர் நெஞ்சிலில் பக்தி வெள்ளமூரும் நாசிக் திருத்தலம்
நலம் தரும் தலம் கார்த்திக் சுவாமி உன் கருணை பலம். கோயிலுக்கு அருகிலேயே ஓடும் புண்ணிய நதியான கோதாவரியில் நீராடிவிட்டு இறைவனை தரிசிப்பது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதாக நம்பப்படுகிறது. நாசிக் மாநகரின் மையப் பகுதியிலிருந்து இக்கோயிலை அடைவது மிகவும் எளிது. நகர மையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் வடகிழக்கில் உள்ள ஓசர் என்ற இடத்தில் நாசிக் சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ளது. மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலும், நாசிக் சாலை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் உள்ளது. நாசிக் பஞ்சவடி கார்த்திக் சுவாமி கோயில் பக்தி, வரலாறு மற்றும் அமைதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடமாகும். நீங்கள் ஒரு ஆன்மீகத் தேடலில் இருப்பவரோ அல்லது வரலாற்று ஆர்வலரோ, இத்தலம் உங்களுக்கு ஒரு புதுவிதமான மன அமைதியையும் ஆற்றலையும் வழங்கும் என்பது உறுதி. மகாராஷ்டிராவிற்கு பயணம் மேற்கொள்பவர்கள் தவறவிடக்கூடாத ஒரு புண்ணியத் தலம் இது. நாசிக் கார்த்திக் சுவாமி கோயிலுக்குச் செல்வது வெறும் வழிபாட்டுடன் முடிந்து விடுவதில்லை. அது ஒரு முழுமையான ஆன்மீகப் பயணம். பஞ்சவடி திருத்தலத்தில் உறையும் எங்கள் முருகா, வேலேந்தி ஆசி தரும் வடிவேலா, உன்னருள் ஒன்றே எங்கள் வாழ்வின் துணையே. சரணம் சரணம் கந்தா முருகா.